எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லைஃப்ல எப்பயுமே ஒரு டார்கெட்டை செட் பண்ணி விடாமுயற்சியோட நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் ஒன்ஸ் இயர் டார்கெட்டாக வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் ரீச் பண்ண முடிஞ்சு. நீங்களும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களோட டார்கெட்டை டெஃபினட்டாக ரீச் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஜீரோல இருந்து ஒன்ஸையே நான் பில்ட் பண்ணேன், இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்த ஒரு சிலருக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளும் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இல்லை தப்பான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்து அனுபவிக்கிறத விட அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்க அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸை பத்தி நான் டீடைலா சொல்லியிருப்பேன். எனக்கு நல்ல ரிட்டர்னா கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் அது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் அது ஒரு தப்பான ஸ்டாக்கும் கிடையாது. என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணதும் சரி, என்னோட வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணதும் சரி, அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேனே ஒழிய எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இதுல கிடையாது. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா ஓப்பனா யாருமே இதை சொல்றதுக்கோ இல்ல அவங்களோட போர்ட்ஃபோலியோல என்ன ப்ராஃபிட் ஆயிருக்கு என்ன லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு யாரும் விரும்புறது இல்ல. சோ அது எதனாலன்னு தெரியல. அதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்றதுனால ரீட்டைல் பர்சன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நான் தேடின வரைக்கும் எது கிடைக்கல, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோவே நான் ஃபுல்லா மேக் பண்ணேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் நான் 2006லயே என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயா தான் இருந்தேன். ஒர்க்கிங் எம்ப்ளாயா இருக்கிறதுனால எனக்கு புரோக்கர் ஆஃபீஸ் இந்த மாதிரி செட் ஆகாது. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருந்தா நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற ஐடியால தான் நான் ஐசிஐசிஐ டைரக்ட்லயே ஓபன் பண்ணேன். ஐசிஐசிஐ டைரக்டை பொறுத்த வரைக்கும் அப்பயே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால எந்த ஒரு புரோக்கர் ரெக்கமெண்டேஷனோ இல்ல புரோக்கரோட அட்வைஸோ நமக்கு தேவையில்லாம இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நான் இன்வெஸ்ட் பண்றப்ப எப்படி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கேரண்டியா இருக்குதோ அந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே கேரண்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அந்த வகையில முழுக்க நான் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எப்பயுமே நமக்கு சேஃபா இருக்கும், நல்ல growth கொடுக்கும் அந்த ஐடியாவில் தான் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பப்ளிக் செக்டர் கம்பெனியில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற வகையில நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதுல நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எனக்கு அப்ப புரியல, லேட்டரா தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் growth அந்த அளவுக்கு இருக்காது. அது எனக்கு இப்போ டைம்ல தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல பண்ணப்ப எனக்கு அது தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னில நான் மறக்க முடியாத ஸ்டாக்ஸ் அப்படின்னா 2 ஸ்டாக்ஸை நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல பவர் கிரிட் தான் என்னோட முதல் ஐபிஓவா இருந்துச்சு. இதுல எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்துச்சு, லிஸ்டிங் கைனும் நல்லா இருந்துச்சு. இதை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் நான் ஹோல்ட் பண்ணேன். அதே மாதிரி ஐபிஓல மறக்க முடியாத ஐபிஓ அப்படின்னா ரிலையன்ஸ் பவர் தான் சொல்லுவேன். இதுக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு அப்ப மார்க்கெட்ல. இதுதான் எனக்கு ஒரு ஹெவியான ஃபாலோ கொடுத்த ஸ்டாக்ஸ். அதனால ரிலையன்ஸ் பவர் நான் மறக்க முடியாத ஸ்டாக்னு தான் சொல்லுவேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்ப நான் நியூ இன்வெஸ்டரா இருந்தேன். எம்ப்ளாயிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேல நான் இன்வெஸ்ட் பண்ணியும் 1 லேக்ல இருந்து 1.5 லேக் வரைக்கும் தான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னால கண்டினியூவா ரன் பண்ண முடியல. 2010 அந்த டைம்ல நான் எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் வச்சிருந்த ஹோல்டிங்ஸ்லயே எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஒரு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு லாஸ் தான் ஆச்சு. 2008 பினான்சியல் கிராஷ் எல்லாம் வந்துச்சு. அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, மார்க்கெட் ஃபால் ஆகும், ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எதுவுமே எனக்கு அந்த டைம்ல கிடையாது. ப்ரீவியஸா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி 2008 நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ட்ரி கொடுத்த எக்ஸிட் ஆன அந்த டைம் தான் 2008 பினான்சியல் கிரைசிஸ் டைம். ஸோ எல்லா ஸ்டாக்குமே இந்த மாதிரி தான் ஃபாலோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறது என்னால இப்பதான் அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் தான். அதுல பெரிய லாஸ் இல்ல, இருந்தாலுமே ஒரு 20% பக்கமா லாஸ்ல தான் நான் வெளியே வந்தேன். 2010 மார்க்கெட்டை விட்டு நான் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ற அதே காமன் மிஸ்டேக்கை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பர்சனல் லோன் இருந்துச்சு, 2 வீலர் லோன், 4 வீலர் லோன், கிரெடிட் கார்டு, டிராவல், பார்ட்டி, இந்த மாதிரி தான் காமன் மிஸ்டேக் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். லக்கிலி எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வாங்குற சேலரியை வச்சு என்னோட ஃபேமிலி ரன் பண்ணல. அதனால எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என்னோட சேலரியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து என்னோட ஜாப்பை வந்து ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்னோட ஃபேமிலி பிஸ்னஸை வந்து நான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து மறுபடியும் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம கைக்கு வரவும் நம்ம மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் வந்து மார்க்கெட்ல மறுபடியும் வந்து நான் என்ட்ரி கொடுத்தேன். ஆல்ரெடி நான் ஐசிஐசிஐ டைரக்ட் எல்லாமே யூஸ் பண்ணதுனால அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஐசிஐசிஐ டைரக்ட்லயே அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால் வந்து அப்போ தெரிஞ்சுக்க முடிஞ்சு. லாஸ்ட் ஜேர்னிலேயே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணி டோட்டல் சைஸையே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனியை வச்சதுனால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. மார்க்கெட் ரெக்கவர் ஆனப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துச்சு. ஆனால் வந்து நான் ஹோல்டிங்ஸில் வச்சுருந்த கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கல. ஸோ அதனால பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கணும். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா இந்த சைடு இருக்கிற கம்பெனிஸை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன். அது வந்து ஓரளவுக்கு ரிட்டர்னும் கிடைச்சிச்சு. அந்த டைம்ல தான் வந்து COVID-19 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாராலும் மறக்க முடியாது அப்படின்னா கொரோனா டைம் வந்து யாருமே மறக்க முடியாது. நான் அந்த டைம்ல மார்க்கெட்ல ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நியர்லி 5 lakh to 10 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து ஒரு 40% வரைக்கும் ஆச்சு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னோட இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவில் 50%க்கு மேலே போச்சு. ஏன்னா நான் வச்சிருந்த எல்லா கம்பெனியும் ஸ்மால் அண்ட் மீடியம் கேப் கம்பெனிஸ் தான் வச்சிருந்தேன். அதனால என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஹெவியாக ஃபால் ஆச்சு. எபோவ் 5 lakh மேலே கரெக்ஷன் ஆனதுனால போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் 50%க்கு மேலே வந்து ஒரு லாஸ் ஆச்சு. லாங் டைமில் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த ஜேர்னியில் மறக்க முடியாத ஸ்டாக் அப்படின்னா எஸ் பேங்கை தான் சொல்லணும். எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 300க்கு மேலே இருந்தப்பயே நான் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். பிஸ்னஸில் இருந்ததுனாலயே என்னமோ தெரியல, அந்த டைமில் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே சகஜன்ற மாதிரி தான் எடுத்துட்டேன். ரொம்ப பெரிய அளவுக்குலாம் பேனிக் ஆகலை. அந்த டைம் வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் டீப்பாக தான் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ப்ராஃபிட் கிடைக்கலாம், லாஸ் கிடைக்கலாம். ஸோ அதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுதான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறப்ப நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் ஏன் இந்த அளவுக்கு ஹெவியாக ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அப்போ ரெக்கவர் ஆன டைமில் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து படப்படன்னு வந்து ரெக்கவர் ஆச்சு. ஆனால் நம்ம வச்சிருந்த ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்கல. ஸோ நான் அப்பயே வந்து டிசைட் பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் உன்னி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுக்கு போயிட்டு அப்படின்னா நமக்கு சேஃபராக இருக்கும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஃபால் வந்தாலும் அதை நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால வந்து நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணேன். அந்த டைம்ல வந்து என்கிட்ட இருந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லா ஸ்டாக்கையும் செல் பண்ணிட்டு லாஸ்ல தான் எல்லாமே கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு மெயின் சப்போர்ட்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சோசியல் மீடியா தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பெரிய அளவுக்கு உட்காந்து புக்ஸ் படிக்கிறதோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா போன் யூஸ் பண்றதுனால யூடியூப் சேனல்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. அப்பதான் வந்து பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன, மணி வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு பின்னாடி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும், அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிய பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி ஒரு லெவலை ரீச் பண்ணும் அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணேன். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணதுல நிறைய லார்ஜ் கேப் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நான் கன்சிடர் பண்ணேன். அப்ப வந்து நான் பிஇ அனலைஸோ இல்ல இது ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இல்ல அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்கா அதெல்லாம் எதையுமே பார்க்கல. எது மார்க்கெட் லீடரா இருக்கோ பர்டிகுலரா நிப்டி 50ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்குதோ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய லெவலுக்கு லாஸ் வராது. அப்ப எனக்கு இருந்த ஒரே ஹோப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு நிப்டி 50ல இருந்து மூவ் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மரா இருக்கும். ஸோ அதனால வந்து வெளியே போகுது அப்படிங்கறத நான் எப்ப ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா எஸ் பேங்கோட லாஸுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். எஸ் பேங்க் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு மறக்க முடியாத ஸ்டாக்ஸ் தான். அதுல வந்து நம்ம லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாலும் ஸ்டாக்கை வந்து ரெகுலரா ட்ராக் பண்ணணும் அப்படிங்கறத நான் அதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து பிசினஸ்ல இருக்கிறதுனால ஸ்டாக்கை வந்து ரெகுலரா ட்ராக் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்ப நிப்டி 50ல இருந்து அந்த ஸ்டாக்கை வெளியே எடுக்கிறாங்களோ நம்ம அந்த டைம்ல எக்ஸிட்
ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸவே வந்து செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண இருந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 2-3 lakhs லாஸ்ல தான் வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண அது எனக்கு ஈஸியா வந்து நான் லாஸ் பண்ண அந்த 2 lakhs வந்து ரெக்கவர் பண்ணி மறுபடியும் 10 lakh ஈஸியா கொண்டு போய் கொடுத்துருச்சு. அந்த டைம்ல தான் வந்து நான் ஃபைனல் பண்ணேன். எப்பயுமே வந்து மார்க்கெட்ல வந்து ரெகுலரா வந்து நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணணும். அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ அதனால வந்து நம்ம கண்டினியூஸா வந்து அந்த ஸ்டாக்ல வர்ற இன்ஃபர்மேஷனும் சரி அதை பத்தி டேட்டா எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு தான் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிச்சு. யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுவோம். வீடியோ லோட் பண்றப்ப நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் இதை கிரியேட் பண்ணேன். அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா நான் மெயினா வந்து நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதை பத்தி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுல வந்து எனக்கு டியூவல் பெனிஃபிட். ஸோ யூடியூப் சேனலுக்கு வீடியோவும் ஆச்சு. அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து கண்டினியூஸான அப்டேட் இருக்கும் அப்படிங்கறத பார்த்து தான் வந்து நான் இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட இந்த அனலைஸுக்கும் சரி என்னோட போர்ட்ஃபோலியோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கும் சரி என்னோட ஸ்டாக் செலெக்ஷனுக்கும் சரி நான் பிளான் பண்ணதுக்கு எல்லாமே மெயின் சப்போர்ட்டா இருந்தது இந்த சோசியல் மீடியா தான். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது என்னால வந்து ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ண முடியல. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்த வரைக்கும் இதுக்கு எதுக்குமே நான் பெருசா ரிப்ளை பண்ணதில்லை. அதுல வந்து மெயினான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ஸ்டாக்ஸவே மெயினாக டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதோ அதை பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில நியூ ஸ்டாக்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காப்பீடா இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜும் பார்த்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது பெரிய தப்பாவும் தெரியல. ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல கிடைக்குது, ஒரு மீடியால கிடைக்குது, ஒரு யூடியூப் சேனல்ல கிடைக்குது அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து எப்படி மணி மேக் பண்றாரு, அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. நம்ம வந்து இல்லீகலா எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஸோ நல்ல விஷயத்த அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா தப்பா தெரியல. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு சில சேனல்ஸ்லயோ இல்ல ஒரு சில மீடியாலயோ இல்ல ஒரு சில பேப்பர்ஸ்லயோ இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதே திருப்பி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கமெண்ட் செக்ஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியறதில்ல. எதனால பாத்தீங்க அப்படின்னா வீக்லி 1 or 2 days மட்டும்தான் வந்து நான் இந்த யூடியூப் சேனலுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா வந்திருக்கு. ஃபியூச்சர்ல வந்து கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கலான்ட்டு தான் இருக்கிறேன். கரெக்டான ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைஞ்சு இது எல்லாமே சால்வ் பண்ற விதமா வந்து நம்ம ஒரு இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் கூடிய சீக்கிரம் எடுக்கலான்ட்டு தான் இருக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கோவிட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அசெட் அலோகேஷனை வந்து நான் டிசைட் பண்ணேன். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ்ல ஒரு 45% வச்சுக்கலாம், பாண்ட் மார்க்கெட்ல ஒரு 20% வச்சுக்கலாம், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல ஒரு 25% வச்சுக்கலாம், கோல்டுல வந்து ஒரு 5% வச்சுக்கலாம், கேஷ் வந்து ஒரு 5% வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணேன். நம்ம வந்து டார்கெட் பண்ணது இப்படித்தான். ஆனா இதுல எது செய்ய முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை என்னால ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்ம வந்து டிசைட் பண்ணதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து நான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு. அதாவது ஈக்விட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து என்னால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கிரேஸ் இருக்கிறதுனால மெயினா ஈக்விட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற டிசைட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அதே மாதிரி இபிஎஃப் பிஎஃப் என்பிஎஸ் இதுலாம் வந்து எதையுமே ஃபோக்கஸ் பண்ணல. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஆன்லைன்ல வேண்டாம், பிசிக்கலா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுலயுமே கொஞ்சம் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணேன். கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் 1 or 2 years தான் வந்து இதுல கொஞ்சம் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. அதே மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. ஸோ இந்த கேஷ் மெயின்டெனன்ஸ் வந்து என்னால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இதுல ஒரு சில டார்கெட்டை வந்து நான் ரீச் பண்ணாலும் ஒரு சில டார்கெட்டை வந்து என்னால ரீச் பண்ண முடியாமையா தான் இருக்குது. மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் டெஃபினட்டா சாலிடா வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து செட் பண்ணேன். செக்டர் அலோகேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுல 20% to 25% மேல எந்த செக்டர்லயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து ஃபைனலா டிசைட் பண்ணேன்.
என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் டு 25 ஸ்டாக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணேன். அதுல மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 80% இருக்கணும், ரிமைனிங் வந்து ஒரு மிட் கேப்ல வந்து ஒரு 20% இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸ்மால் கேப் வந்து நான் கன்சிடர் பண்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல வந்து 10%க்கு மேல போயிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ஒரு குறிக்கோளா தான் இருந்தேன். வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டான டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணேன். அதே மாதிரி இந்த பேராமீட்டர்ஸ்ல இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப எஸ்ஐபி மோட்லயோ இல்ல மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்ப நம்ம கிட்ட இருக்கிற லிக்விட் கேஷ் வச்சு லம்சம் மோட்லயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் டார்கெட்டை செட் பண்ணேன். இந்த டார்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து என்னால ரீச் பண்ண முடிஞ்சு. பர்டிகுலரா வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்ல லார்ஜ் கேப் ஸ்டாக் இன்வெஸ்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு செக்டரா பிரிச்சு அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோ செக்டர்ல அதுல மார்க்கெட் லீடரா இருக்கிற எல்லாமே எந்த செக்டரை எடுத்தாலும் மார்க்கெட் லீடர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ண. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப் எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டாக் பேங்க் இருக்கணும்னு நினைச்சேன். சிமெண்ட்ல அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆகட்டும், இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் L&T, FMCGயை பொறுத்த வரைக்கும் ITC, HUL, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே, IT ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மகேந்திரா, HCL, LTI மைண்ட்ரி, ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன், மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல், நான் பேங்கிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ், பெயிண்ட் செக்டர்ல வந்து ஏசியன் பெயிண்ட், ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு நான் ஹோல்டிங்ஸை ஸ்டார்ட் பண்ணப்பயே வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ல தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணேன். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இல்ல ஓவர் வேல்யூ ஸ்டாக்கா அப்படிங்கறத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. நிஃப்டி 50ல இருக்கு அந்த செக்டர்ல வந்து இவங்க தான் மார்க்கெட் லீடர். ஸோ அதனால மார்க்கெட் லீடரா இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டாக்ல எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ஸ்டாக்கா தான் வந்து நான் அக்குமுலேட் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒவ்வொன்றா வந்து நான் டீடைலாவே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்னா என்ன, அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்னா என்ன அப்படிங்கறத பத்தி கிளியரா புரிஞ்சிச்சு நம்மளோட அனாலிசிஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கை வந்து அப்படியே வந்து நான் செல் பண்ணல, என்னோட ஸ்டாக்கை வந்து அப்படியே இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து நல்லா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த 25 ஸ்டாக்கை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிஜமாவே இந்த ஸ்டாக்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸ்டாக்ல வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் இந்த வீடியோஸே எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து ரெகுலரா நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால என்னோட டார்கெட்டை வந்து ஈஸியா என்னால வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த பிஃபோர் இந்த 10 to 15% கரெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து எபோவ் 45%க்கு மேல இருந்துச்சு. இந்த கரெக்ஷனால பாத்தீங்க அப்படின்னா 32% மாறி இருக்கு. நியூ இயர் வர்றதுனால இது 1 வீக்குக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 0.4% தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 91% இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. பாண்ட் மார்க்கெட்ல வந்து 0.1% தான் இருக்கு. அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நியர்லி 9% இருக்கு. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் செட் பண்ண கோல் என்ன, நான் ஃபைனலா வந்து என்னோட டார்கெட்டை ரீச் பண்றப்ப நான் எப்படி வந்து என்னோட செக்டர் அலோகேஷன் எல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி. ஸோ நான் இதுல மிஸ் பண்ணது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்ல மிஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அந்த அளவுக்கு என்னால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டுட்டு வர முடியல. இருந்தாலுமே ஹெவியா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாதனால நல்ல ஒரு ஹெவியான ரிட்டர்னை கொடுத்துருச்சு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஈக்விட்டிஸ்ல என்னோட டார்கெட் எப்படி மாறிடுச்சுன்னா நம்ம ஈக்விட்டிஸ்ல மட்டும் வந்து இந்த டார்கெட் 1C வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அதர் அசெட் கிளாஸஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ண. அதே மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம நினைச்சபடி ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா வந்து நான் கோல்டை செலக்ட் பண்ண 5% வச்ச டார்கெட்டை 10% வச்சு கோல்டுல வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரி பாண்ட் மார்க்கெட்லயும் இன்னும் பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் வரப்போற டைம்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா தான் இருக்கு. என்னோட செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் 20 to 20%க்கு மேல போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த
வகையில் கிளியராக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% பக்கமாக இருக்குது. பேங்கிங்கில் வந்து ஒரு 16% இருக்குது. ஆட்டோமொபைலில் வந்து ஒரு 11% இருக்குது. ஃபார்மாவில் ஒரு 9% இருக்குது. எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு 8% இருக்குது. இடிஎஃப்ல வந்து ஒரு 8% இருக்குது. ஃபினான்ஸில் வந்து ஒரு 5% இருக்குது. ரிஃபைனரிஸ் அண்ட் ஆயிலில் வந்து ஒரு 5% இருக்குது. ஜுவல்லரியில் வந்து ஒரு 3% இருக்குது. டொபாக்கோங்கிறது வேற எதுவும் இல்லை, ஐடிசி ஸ்டாக் மட்டும் தான். அதில் வந்து ஒரு 3% இருக்குது. ஸோ இந்த டாப் 10 ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டர் அலோகேஷனில் இதுதான் என்னோட வெயிட்டேஜ். எந்த வகையில வந்து நான் 20%க்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கிறேன். இன்னும் ரிமைனிங் செக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையுமே வந்து ஒரு 3%க்கு மேலே கொண்டுட்டு வரணும்னு இப்போ டார்கெட் செட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் இருக்கிற லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பார்க்க போகிறப்ப என்னோட அசட் கிளாஸில் வந்து லார்ஜ் கேப்புக்கு வந்து 92% வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு. மிட் கேப்பில் பொறுத்த வரைக்கும் 0.2% தான் இருக்குது. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஸ்மால் கேப்புங்கிறது வந்து நான் டைரெக்டாக வந்து எந்த ஒரு ஈக்விட்டியும் நான் பை பண்ணல. ஸ்மால் கேப் அலோகேஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போயிடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலுமே வந்து ஒரு சில ஐபிஓ இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த பர்சன்டேஜ் காமிச்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். கரெக்டான ரேட் கிடைக்கிறப்ப இதை நான் செல் பண்ணிடுவேன். அதையுமே செல் பண்ணிட்டு வர்ற ப்ராஃபிட்டை வந்து மறுபடியும் வந்து நான் லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் எனக்கு எப்பயுமே வந்து பிலோ 1% கீழே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஒரு 5% வச்சுக்கணும் நம்மளோட டோட்டல் சைஸில் அப்படின்னு நினச்சா அதுவுமே என்னால் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இதில் இருந்து எனக்கு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சதை விட லார்ஜ் கேப்பில் தான் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அதனால வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சேஃபாக இருக்கிறேன்றதை வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எந்த வகையிலையும் வந்து 10%க்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டுலேயே தான் வந்து ஒரு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து கோல்டு பீஸில் தான் வந்து இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு சில சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது, அது வந்து இதில் டிஸ்பிளேல வரல. ஸோ இருந்தாலுமே நான் வந்து இடிஎஃப்ல மட்டும் ஒரு 7.6% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9%க்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது. அதர் அசட் கிளாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐசிஐசி பேங்க்ல வந்து ஒரு 6% வச்சிருக்கேன். இன்ஃபோசிஸ்ல ஒரு 5%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 5%, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ஒரு 5%, டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4.4%, டைட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5%, டாடா மோட்டார்ல ஒரு 3.2%, ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 3.2%, விப்ரோவை பொறுத்த வரைக்கும் 3.2%. இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்டாக்கோ இல்லை யாருமே இல்லாத ஒரு ஸ்டாக்கோலாம் நான் வச்சிருக்கிறேன். காமனாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச மார்க்கெட் லீடர் ஸ்டாக் மட்டும்தான் வச்சிருக்கேன். அதை வச்சு தான் வந்து என்னோட இவ்வளோ பெரிய சைஸை வந்து நான் பில்ட் பண்ண முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15% இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆயிருக்கு. மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியுமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது நியர்லி என்னோட சைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 20 to 30 ஸ்டாக் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. என்னோட ஹோல்டிங்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 47 ஸ்டாக் வரைக்கும் போயிடுச்சு. அதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியில் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுவுமே என்னால் கரெக்டாக பண்ண முடியல. வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக போயிடுது. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடு அந்த ஸ்டாக் வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கிறது இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் growth oriented ஸ்டாக்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மார்க்கெட்டில் காஸ்ட்லியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்கிற ட்ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏஷியன் பெயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பஜாஜ் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பஜாஜ் ஆட்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக் இல்லாத ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஷியன் பெயிண்ட்டவே பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயிலையும் வாங்கியிருக்கேன், 800 ரூபாயிலையும் வாங்கியிருக்கேன், 2000 ரூபாயிலையும் வாங்கியிருக்கேன், 3000 ரூபாயிலையும் வாங்கியிருக்கேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2000 ரூபா தான் வருது. அதாவது நான் வச்சிருக்கிற ஆவரேஜ் ப்ரைஸ்களை விட ஒரு 100-200 ருபீஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைமும் வந்து அதை நான் பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால வந்து என்னால் வந்து கரெக்டாக வந்து அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியல. கேஷ் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த கரெக்டான டைம்ல வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுவுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேராமீட்டர் வந்து எக்ஸாக்டாக வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல.
எஸ்ஐபி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் அதுவுமே வந்து என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கிறப்ப லம்சம் மோடில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எது வந்து நல்லா கரெக்டாக இருக்கோ, எது வந்து கொஞ்சம் அதுலேயே இப்போ நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே எது கொஞ்சம் அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்கோ அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து டிசைட் பண்ணேன். இப்போ 1 lakh அப்படின்னா டாப் கம்பெனிஸ் இருக்கணும், 2 lakh அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கணும், 5 lakh இப்படி இருக்கணும். இதையுமே வந்து என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. 10 lakh 15 lakh வர்றப்பயே இந்த 25 கம்பெனியில் வந்து நான் ஸ்மால் குவான்டிட்டியாக பை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25 lakh 50 lakh போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரிப்பீட்டடாக சேம் ஸ்டாக்ல கண்டினியூவாகவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சராக வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணி இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து எக்ஸாக்டாக பண்ண முடியல. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 47 இருக்கு. அதை வந்து நான் இப்போ 50 மாற்றிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 5CO 10CO இந்த மாதிரி போகிறப்ப நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும்னு நினச்சேன். அதனால 25லேருந்து நான் 50 வரைக்கும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த 50 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பை பண்ண ஸ்டாக் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹையில் தான் கொஞ்சம் வாங்கினேன். அது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. இருந்தாலுமே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. ஸோ அமௌண்ட் இருக்கிறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் இருக்கு, கொஞ்சம் அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. அதுல கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து டோட்டலா அவாய்ட் பண்றோம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஐபிஓல வந்து ஹோல்டிங்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற குவாலிட்டியான லிஸ்டிங் கைன் இருக்கிற எல்லா ஐபிஓ வந்து தவறாமல் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஐபிஓஸில் வந்து எனக்கு அலாட்மெண்ட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து அது அப்பர் சர்க்யூட் எல்லாம் பிரேக் ஆகுது அப்படின்னா லிஸ்டிங் கைன்லேயே புக் பண்ணிடுவேன். அந்த லிஸ்டிங் கைனில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து நான் மறுபடியுமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீசென்டான டிவிடெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 to 2 lakh வரைக்கும் வந்து ஓரளவுக்கு டீசென்டான டிவிடெண்ட் கிடைச்சிச்சு. அதையுமே வந்து நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸில் வந்து எந்த ஒரு ஐபிஓ வந்து நான் லாங் டேர்முக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல. அது எந்த கம்பெனியாக இருந்தால் டாடா குரூப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பஜாஜ் குரூப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது ஃபியூச்சரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கேட்டகரியை இல்லை மிட் கேப் கேட்டகரியை ரீச் ஆக போகுது அப்படின்னா அந்த டைமில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ சைஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறது எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. அதனால வந்து லார்ஜ் கேப் மட்டும்தான் வந்து நான் இன்னுமே இன்வெஸ்ட் பண்ண போறேன். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய போர்ட்ஃபோலியோ சைஸ்ல வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் வந்து வச்சிருக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நான் லார்ஜ் கேப் எல்லாமே வந்து ஸ்டாக்கா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால 2 எஸ்ஐபியில வந்து மாசம் 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில எஸ்பிஐ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று இருக்கு, அதே மாதிரி HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இந்த 2 ஃபண்ட்லயுமே வந்து இப்போ 1000 rupees எஸ்ஐபிங்கிறத வந்து ஒரு 5000 10,000 மாத்தலான்ட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஹெவியா கரெக்ஷன் ஆயிருக்கிறதுனால நியூ லார்ஜ் கேப் கம்பெனில எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இதோட எஸ்ஐபி கவுண்ட்டையும் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஸ்மால் அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நான் கவர் பண்ணிக்குவேன். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஈக்விட்டியா வச்சிருக்கேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்விட்டிஸ்லயும் எல்லா செக்டரையும் வந்து போக்கஸ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுல இருக்கு. ரொம்பயுமே வந்து இந்த 2 இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் எஸ்ஐபி தான் வந்து நான் ரன் பண்றதுனால பிலோ 50,000 கீழே தான் வந்து இப்போ எஸ்ஐ வேல்யூ இருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியை வந்து 5,000 10,000 மாத்துறப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே வந்து ஒரு டீசென்டான அமௌண்ட்டை வந்து நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலான்ட்டு தான் இருக்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்து அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் வந்து அப்படியே குறையுது. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம ஃபைனலா அச்சீவ் பண்ற டார்கெட் வந்து ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஒரு நல்ல சக்சஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 47 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதானி போர்ட், ஏஷியன் பெயிண்ட், டிமேட், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சிப்லா,
Dabur India, Divi's Laboratories, Dr. Reddy, Eicher Motor, Godrej Consumer Product, HCL, HDFC Bank, Hero Motor, HUL, ICICI Bank, IndusInd Bank, Infosys, ITC, Geo Financial, Kotak, L&T, LTI Mindtree, Mahindra & Mahindra, Maruti, Nestle, Pidilite, Reliance, Shriram Finance, Sun Pharma, Tata Consumer Product, Tata Motor, Tata Steel, TCS, Tech Mahindra, Titan, Trent, TVS Motors, Ultratech, Varun Beverages, ஃபைனலா வந்து விப்ரோ ஸ்டாக் இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவோட கம்ப்ளீட் ஹோல்டிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கு. நான் இந்த ஸ்டாக் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலிடான ரீசன் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு மினிமம் நீங்க ஒன்ஸ் இயர் ரீச் பண்ணாலும் ஒரு 20 ஸ்டாக்ல இருந்து 25 ஸ்டாக் வரைக்கும் நீங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தாலே போதும். நான் வந்து இப்போ 50 வரைக்கும் கொண்டுட்டு போகலான்னு டிசைட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை வந்து நான் ரீச் பண்ணதுனால நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து 25 பத்தாது. இப்போ என்னோட மைல் ஸ்டோனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரீசன்ட் டைம்ல தான் வந்து ஒரு 15 to 20 ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால வந்து இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுல வந்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 20 to 25 ஸ்டாக்ஸ்க்குள்ள உங்களோட லிமிட்டை வந்து செட் பண்ணுங்க. ஒரு அளவுக்கு மேல உங்க சைஸ் பெருசாகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ஸ்டாக் வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துட்டு போகலாம். எந்த காரணத்தை கொண்டு இனிமேல் வந்து எவ்வளவு பெரிய சைஸ் ஆனாலும் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 50க்கு மேல போகாத மாதிரி நான் பார்த்துக்குவேன். ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நமக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்லேயே கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கரெக்டான ஸ்டாக்ஸில் அட்ராக்டிவ் வேல்யூஷன் அப்படின்னா நம்மளோட சைஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார், டாடா ஸ்டீல் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸில் மட்டுமே வந்து நம்ம எல்லா ஹோல்டிங்ஸும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ நல்ல க்ரோத் ஓரியன்டட் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணி அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப டைட்டன் ஆகட்டும், அதே மாதிரி சன் ஃபார்மா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓவர் வேல்யூஷன்ல தான் இருந்துச்சு. இப்பயும் ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து வேல்யூஷன் ஸ்டாக்கை விட இது கரெக்ட் ஆகும், அது உண்மைதான். இருந்தாலுமே ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கும் வந்து நம்மளோட சைஸ் பெருசாகிறப்ப ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருந்தா தான் அக்ரெசிவா வந்து நம்மளோட growth வந்து டெவலப் ஆகும். ஒரு சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக் அப்படின்னு நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாம ரொம்ப அப்படியே வந்து ஸ்டேபிளா நின்று போயிடும். மார்க்கெட்டே ரைஸ் ஆனா கூட ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம கூட போயிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டாடா ஸ்டீல்வே கூட பார்த்துருக்கலாம். நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாம அப்படியே கூட நின்றுருக்கலாம். அது இல்லாம நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இப்ப மார்க்கெட்ல இருக்கிற சிச்சுவேஷன் இந்த மாதிரி டைம்ல ஒரு பிரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகுது, 52 வீக் லோவு கீழே போகுது குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணி நான் டெஃபினட்டா வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நான் ஆவரேஜ் பண்ணுவேன். கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக் கொஞ்சம் சீப்பர் பிரைஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கிற டைம்ல வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன் ஸ்டாக்ஸை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயருக்கு என்னோட ப்ராப்பர் பிளானிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிட்டோம். மைல் ஸ்டோனை வந்து ப்ராப்பரா ரீச் பண்ணிருக்கிறோமா, நம்மளோட டார்கெட் என்ன செட் பண்ணுமோ அதை ரீச் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ அசெட் அலோகேஷன் வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாவே பார்த்துருந்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீ மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், டெப்ட் ஃபண்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸை வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா அதையுமே வந்து நான் கன்சிடர் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்த இந்த டேட்டால இருந்து உங்களுக்கு வந்து என்னோட அலோகேஷன்ல வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இல்ல. ஏன்னா இப்ப மார்க்கெட் ஃபால் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10% நான் வந்து ஹோல்டிங்ஸ் நிறுத்தி இருந்தேன் அப்படின்னா உண்மையே மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் யூனிட் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல பை பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்ல வந்து இதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலான் இருக்கிறேன். யூடியூப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு நம்மள கமெண்ட் செக்ஷன்லயும் சரி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து குவாலிட்டியான இன்புட்டை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். லேர்னிங் வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா நீ கொஞ்சம் ரீட் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்ல இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிறத நெக்ஸ்ட் இயர் அனாலிசிஸ்ல வந்து டீடைலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இயர்லி ஒன்ஸ் வந்து டீடைலா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன்.
சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. அதாவது இப்போ வந்து 1 crore வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து நமக்கு தியரியாக கிடைக்குது. இது எந்த ஒரு யூடியூபரும் சரி இல்லை யாருமே இப்போ நமக்கு ஐடியா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவங்க யாருமே வந்து இது நான் வச்சிருக்கேன், இதில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இதில் லாஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் தேடின வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து லாஸ்ட் வீடியோலேயே கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து 20%லேருந்து 10% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னு. ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ஃபால் ஆயிருக்கு, அது உண்மைதான். நான் வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதுவுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்னாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு கூட வெளியே ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாமல் இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாங் டேர்மில் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிச்சு இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எனக்கு சோசியல் மீடியாவில் கிடைக்கும் அப்படின்னு நான் தேடி பார்த்தா அது எனக்கு ப்ராப்பராக வந்து கிடைக்கல. அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில வீடியோவில் இல்லாத விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இதை புஷ் பண்ணி கொடுக்கும். நம்மளை மாதிரி இருக்கிற ஸ்மால் இன்வெஸ்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பெனிஃபிட் ஆகட்டும். தேங்க்யூ.